நெபுலா சிவிலைசேஷன் மான்வாவோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்துல அந்த விசிறுவன் சொல்லுது, "ஓகே. இவங்க யாரா இருந்தாலும் என்ன, இப்ப இங்கேருந்து இவங்கள விரட்டி விடுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த அம்ப இழுத்துக்கிட்டு அதில வந்து என்ன பண்ணும், தண்டர் மேஜிக்க வந்து என்ன ஃபியூஷன் பண்ணுது. இவங்க இந்த பக்கம் வந்து பார்த்துட்டு இருக்காய்ங்க. வேற யாராவது இருக்காங்களா என்னன்னு பார்க்கும்போது, "என்ன சவுண்ட் கேட்குது? என்ன இது?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வட்டார்ன்னு ஒரு அம்பு வந்து என்ன பண்ணா, அது கால்ட்ட குத்துது. அது குத்துன உடனே எப்படின்னா கத்துது. "ஏய் என்னது இது? இதுல இருந்து என்ன பண்ணா தண்டர் பவர் வருது. இது எப்படி இது?" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும்போது, சுத்தி இருக்க எல்லாத்துலயும் பார்த்தா, அதுக்கு மேல வந்து இது எப்படின்னே தெரியல. இது ஒரு வேள நான் சூசைட் பண்ண மாட்டேன். இங்கேருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க அங்க வந்து வெரட்டி ஓடிடுதுங்க. இது எப்படி உங்களாலயும் வந்து என்ன அப்படின்னா தண்டர் மேஜிக்க முடியுது. ஓ! ஒருவேள நீங்க தான் அந்த ஓவனா? ஆமா இந்த லெஜெண்டரி டூரிஸ்ட் டெய்லர் அப்படிங்கும்போது, அது ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லிக்கும்போது, அது என்னன்னா சிகரெட் எடுத்து பத்த வச்சு வாயால வச்சு ஊதிட்டு இருக்கு. ஆமா நான் தான் வந்து என்ன பண்ணேன் ஓவன். நான் வந்து என்ன பண்ணேன் ஒவ்வொரு ஏரியாவா போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பக்காட பத்தியும், எங்களோட ட்ரைப பத்தியும் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்க அதுல எல்லாத்துலயும் ரொம்ப புத்திசாலி அப்படிங்கிற மாரி இருக்கு. அப்படிங்கும்போது ஏன் நீங்களே வந்து என்ன அப்பனா அந்த கிளான டேக் ஓவர் பண்ணாம இருக்கீங்க அப்படிங்கும்போது, எனக்கு அதெல்லாம் வந்து என்ன அப்பனா தேவையே இல்ல. ஏதோ ஒண்ணு முதல்ல ஒரு வாட்டி என்ன அவங்க நம்பாம இது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணேன், என்னோட வேலை வந்து ஒண்ணே ஒண்ணு தான். ஒவ்வொரு ஊரா வந்து சுத்தணும். சுத்திட்டு அந்தந்த ஊருக்கு போய் அந்தந்த இடத்துல எல்லா இடத்துலயும் வந்து என்ன அப்பன்னா, என் ட்ரைப பத்தி, என்னோட பக்காட பத்தி சொல்லணும். அப்படின்னு சொல்லி, "நீ யாரு? நீ எங்கேருந்து வந்திருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் வந்து அட்டாமேட் அப்படிங்கிற ஒரு திட்டத்துலேருந்து வந்திருக்கேன்." "அட்டாமேட்டா?" "ஆமா. அது வந்து ஒரு கோட்டை செவுரால ஆனது. ஆனா அது மனுஷங்க கட்டல. அது ஏற்கனவே அங்க தான் இருந்துச்சு. ஆனா அது மட்டும் இல்லாம அந்த கோட்டை சுவர் எப்ப இடிஞ்சாலும் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா சரியாயிட்டே இருக்கும். அதனால தான். நான் அங்க இருக்க பள்ளிமாசுகிட்ட கொஞ்சம் பேசினேன்." அப்படிங்கல சரி, உன்ன வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசில் வந்து ஊதுறான். பார்த்தா அந்த புகை மூட்டத்துலேருந்து ஒரு இது படபடன்னு ஓடி வருது. என்னன்னு பார்த்தா ஒரு கோழி மாரி இருக்கு. "என்னது இது? இது வந்து அந்த க்ராக்கோடாக்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பீஸ்ட் தானே? இது எப்படி இங்க இருந்துச்சு?" அப்படின்னு. "இல்ல, இல்ல. இது அந்த பீஸ்ட் இல்ல. இது அதோடயே சேர்ந்து வேற பீஸ்ட்டு. நாங்க அதோட இன்னொரு ஒரு பீஸ்ட்ட வந்து என்ன பண்ணா இது பண்ணிட்டு, அடுத்தடுத்து அதே மாரி சாஃப்ட்டான வந்து என்ன பண்ணா இது பண்ணி நாங்களே வந்து என்ன பண்ணா புதுசா இது பண்ணியிருக்கோம். உனக்கு இது வாழ்த்துக்கள். இதெல்லாம் வந்து என்ன அப்பன்னா ரொம்பவே ஹானரான ஆட்கள் மேல தான் நாங்க ஏத்திட்டு போவோம் வா" அப்படிங்கும்போது, "நீங்க எனக்கு வழியில நெறைய ஸ்டோரி இதே மாரி சொல்லுவீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா அடுத்தடுத்து வ மார்ச் பண்ணி போயிட்டுருக்காங்க. "என்னாச்சு? என்னாச்சு? அவரோட உயிர் வந்து என்ன அப்படின்னா இதாயிருச்சா? அப்ப ஃப்யூனருக்கு ரெடி பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டயும் வந்து என்ன அப்படின்னா சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். "ஆமா, அவரோட உடல்நிலை வந்து என்ன அப்படின்னா ரொம்ப மோசமா தான் ஆயிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, இன்னொருத்தன் வந்து கத்துறான். "பாஸ் இந்த மாரி உங்கள வந்து என்னன்னா அவரு கூப்பிடுறாரு. அவரோட கடைசி நிமிஷத்துல வந்து உங்கள்ட்ட இருக்கணுமா? அதனால உங்கள்ட்ட கூப்பிடுறாரு" அப்படிங்கும்போது, "சரி ஓகே நான் அங்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து என்னன்னா குடு குடு குடுன்னு ஓடி போறான். ஓடி போயிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்டலாம் கேட்குறான், "அவரோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் இதாவாரா?" "இல்ல, இல்ல அவரு ரொம்ப இதாயிட்டாரு. எங்களால நம்பவே முடியல." அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, அந்த 10த்ல வந்து காமிக்கிறாங்க. பார்த்தா, அந்த நட்சத்திரங்கள வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துல காமிச்சுட்டு இருந்த அந்த ஆள் தான் வந்து என்ன அப்படின்னா படுத்து கிடக்குறான். படுத்து கிடந்துட்டு, "இவரோட நிலைமை வந்து ரொம்பவே மோசமாயிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருப்பாரு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் வந்து கூப்பிடுறான். வந்து கூப்பிட்டுட்டு, "இந்த மாரி நான் வந்து நெறைய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். எல்லா ஏரியாவையும் சுத்தியும் பார்த்துட்டேன். எனக்கு ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன இருக்கு, என்ன ஏதுன்னு எல்லாமே தெரியும். இருந்தாலும் உன்கிட்ட நான் வந்து கேட்கிறேன். இப்ப நீ வந்து என்ன பண்ண இந்த இடத்தோட லீடர் மட்டும் இல்ல. அந்த பக்கார் உன்னைய தான் வந்து சூசன் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது உன்கிட்ட நான் கேட்கிறேன். இப்ப நான் ஒரு வேளை செத்துட்டேன் அப்படின்னாக்கா நான் வந்து எங்க போவேன்? நான் எந்த இடத்துக்கு போவேன்?" அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு என்ன எனக்குமே ஒண்ணுமே தெரியாது. ஆனா நீங்க ஒரு வேளை செத்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. கண்டிப்பா ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கிற இடத்துக்கு தான் போவீங்க. அங்க வந்து என்ன அப்படின்னா நெறைய புல்வெளி இருக்கும். அது மட்டும் இல்லாம மேல வந்து என்ன அப்படின்னா தெளிவான ஒரு வானம் இருக்கும். அது மட்டும் இல்லாம நெறைய இதாவும் இருக்கும். நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படிங்களும். சரி. இருந்தாலும் ஆனா நான் என்ன ஆசைப்படுறேன்னா, அந்த இடத்துல நான் ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வீட வந்து கட்டுவேன். ஏன்னா எப்பயும் வந்து என்ன அப்படின்னா அங்க இங்க ஓடி ஆடி போய்க்கிட்டே இருக்கிற மாரி தான் இருக்கு. ஆனா நான் வந்து என்ன அப்படின்னா அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு பெரிய நல்ல நிரந்தரமான கல் வீட்ல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஒரு மாரி வித்தியாசமா வந்து என்ன அப்படின்னா புகை மூட்டம் எல்லாமே வருது. அந்த பட்டாம்பூச்சி வந்து என்ன அப்பன்னா வருது. வந்து என்ன அப்பன்னா, அந்த ஆளோட மேல வந்து உட்காருது. உட்காந்துட்டு வந்து என்ன அப்பன்னா, அவன் வந்து யோசிச்சு பார்க்குறான். ஓகே. நீ சொன்ன மாரியே வந்து என்ன அப்பன்னா, ஒரு புல்வெளி ஆகட்டும், நெறைய வந்து என்ன அப்பன்னா, நல்ல இதோட இருக்கணும். அதோட சேர்த்து பக்கத்துல ஒரு ஓடையும் இருந்தா நல்லாருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இவனுங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதோட வந்து என்ன அப்பன்னா, என்னோட இது வந்து முடிய போதுன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா வந்து என்ன அப்பன்னா, நான் நெனச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன அப்பன்னா செஞ்சிருக்கேன்னு தான் நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட வந்து பேசிட்டே இருக்கான். இது எல்லாத்தையும் இன்னொரு பக்கத்துலேருந்து ஒரு மாரி ப்ளூ லைட் வந்து என்ன அப்டின்னா, வெளியாயிட்டே இருக்கு. அதுலேருந்து என்ன அப்டின்னா, அந்த ஒரு பட்டாம்பூச்சி மாரி இருக்கிறது வந்து என்ன அப்டின்னா, அவங்களோட டென்ட்ல அவனுங்களுக்கு மேல வருது. அது வந்து பார்த்துட்டு இவன் வந்து பார்க்குறான். ஓகே. என்னது இது? இந்த பட்டாம்பூச்சி ஏன் இப்போ வருது? அப்டின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த பட்டாம்பூச்சியும் வந்து வந்து என்ன அப்டின்னா, அவனோட கையில வந்து உட்காருது.
உட்காந்துட்டு இது இப்ப என்ன பண்ண போகுது? இது ஏன் வந்து என்ன இங்க உட்காருது? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அது வந்து அடுத்து திரும்ப அந்த செத்துட்டு இருக்க அந்த ஸ்டார் கேசர் அவன் மேல வந்து போயிட்டு நின்னுட்டு, அவன் அப்படியே மூச்சு விட்டுட்டு இது பண்ணும்போது, அவனோட ஆன்மாவ வந்து என்ன பண்ணா அதுலேருந்து அப்படியே கலெக்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இவன் வந்து பார்த்துட்டு, "ஏய் என்னாச்சு? இவரு ஏன் அடுத்து எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாரு? சீக்கிரம் எல்லாரும் வாங்க" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அது வந்து என்னன்னா, இந்த பட்டாம்பூச்சி வந்து என்ன பண்ணா, அவனோட சோல வந்து கூட்டிட்டு அப்படியே போயிடுச்சு. எல்லாரும் வந்து என்ன பண்ணா, "ஓகே இவன் செத்து போயிட்டான்" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ வந்து பார்க்குறாரு. உண்மையாவே வந்து என்ன பண்ணா, சாவுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? எனக்கும் ஒண்ணுமே தெரியாது. ஆனா மத்தவங்கள விட வந்து என்ன பண்ணா, என்னால மட்டும் தான் அதுக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் சிஸ்டத்துல வந்து நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களால வந்து என்ன பண்ண சொர்க்கத்தையும், நரகத்தையும் கூட கிரியேட்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து எஸ் குடுக்குறாரு. ஓகே. இப்ப நானே வந்து என்ன பண்ணேன், உங்களுக்கான சொர்க்கத்த நானே வேணா கிரியேட் பண்றேன். நான் இதுவரைக்கும் புடிச்ச நெறைய சோல்ஸ் எல்லாம் ஜாலியா இருக்கிற மாரி ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாரி தப்பு பண்ணவங்கள தண்டிக்கிறதுக்காக இன்னொரு ஒரு இடம். சொர்க்கத்தையும், நரகத்தையும் வேணா கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த எல்லா சோல்ஸும் வந்து என்ன அப்பன்னா அந்த இடத்துல போய் வேணா ஜாலியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய 1, 2 மேல நெறைய பட்டாம்பூச்சிய வந்து என்ன பண்ணா ஹீரோ வந்து பறக்க விடுறான். அந்த பட்டாம்பூச்சி எல்லாமே வந்து என்ன ஆகும்னா, அடுத்தடுத்து வந்து அப்படின்னா பறந்து போகுது. பறந்து போய் வந்து என்ன ஆகும்னா, ஒரு அழகான புல்வெளிக்கு வந்து போயிடுது. அந்த புல்வெளியில வந்து பார்த்தாக்கா, அவன் சொன்ன மாரியே எல்லா இடமும் ஒரே பச்சை பசேல்னு இருக்கு. சுத்தி ப்ளூ கலர் வானத்துல எல்லாமே இதா இருக்கு. இந்த பக்கம் சூரிய ஒளி நக்குன்னு மேல அடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, ஒரு லிசர்மேன் வந்து என்ன பண்ணான் தூங்கி எந்திரிக்கிறான். அவன் அப்படியே தூக்கத்துல இருந்துட்டு எந்திரிச்சுட்டு, நான் இப்ப எங்க இருக்கேன்? இது ஏன் இப்படி சுள்ளுன்னு அடிக்குது?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, "ஓ! இது வாய்ப்பே இல்ல." நான் கடைசியில அந்த ராக்ல அவன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்பன்னா, நான் அப்ப செத்துட்டேனா? அப்ப அவன் சொன்ன மாரி தான் வந்து என்ன அப்பன்னா நடந்திருக்கு. உண்மையாவே இந்த இடம் அவன் சொன்ன மாரி தான் இருக்கு. ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கு. கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் என்ன அப்பன்னா, வெறும் நீல வானமும் வந்து இதா மட்டும் தான் இருக்கு. உண்மையாவே இந்த இடம் நல்லாருக்கு. அவன் சொன்ன மாரி தான் வந்து இருக்கு. அப்படின்னு சொல்லி பேசிக்கும்போது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தாக்கா, அந்த செத்துப்போன அந்த ஸ்டார் கேசர் அந்த விண்வெளிய பத்தி ஆராய்ச்சி பண்றவனோட உடம்ப போட்டு எல்லாம் எரிச்சுட்டு இருக்காய்ங்க. ஓகே. இப்போ இது வந்து என்ன அப்டின்னா உண்மையா நல்லாருக்கு. ஆனா இங்க என்ன ஒண்ணு, அந்த கல் வீடும் இல்ல, எந்த ஒரு நட்சத்திரமும் இல்ல. அப்டின்னு சொல்லி அவன் வந்து பா பார்த்துட்டு இருக்கான். அப்டின்னு சொல்லி பார்க்கும்போது திடீர்னு வந்து என்ன அப்டின்னா திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்துட்டு என்னடா இது? இந்த இடத்துல நாம மட்டும் இல்லையே! அப்டின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது பார்த்தா நெறைய வின்சென்ட்மென்ட் வந்து என்ன அப்டின்னா ஒவ்வொருத்தவைங்களா வந்து தூங்கிட்டு இருப்பாய்ங்க. ஒவ்வொருத்தவைங்களா வந்து தூங்கிட்டு இருக்கையில அவன் வந்து ஒவ்வொருத்தனையும் இவன் எல்லாம் எங்கேயோ நம்ம கிளான்ல இருந்தவைங்க தான் இவங்கலாம். பார்த்த மாரியே அப்டின்னு சொல்லி ஒருத்தன் வந்து நல்லா தெரிஞ்ச முகமா இருக்கும். ஓ! இவன் நம்மளோட ஸ்டூடண்ட் தானே! ஒரு வாட்டி அந்த காப்ளின்ஸ் அவங்களோட சண்டை வந்தப்ப வந்து என்ன அப்பன்னா, இவன் நம்மளுக்காக தான் வந்து போனான். இவன் நானு என்னோட ஸ்ட்ராட்டஜிஸா நான் வந்து வச்சிருந்தேன். என்னோட ஸ்டூடண்ட்டா. நான் இவனுக்கு மேக்ஸ் எல்லாம் சொல்லிக் குடுத்துருந்தேன். ஆனா காப்ளின்ஸோட சண்டை போடையில எங்கள எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக வந்து என்ன அப்பன்னா, அவங்க முன்னாடி போக இருந்தாங்க. நாங்க எல்லாரும் சொன்னோம். இப்ப பின்வாங்குனா அடுத்து வந்து கரெக்ட்டா இருக்கும். ரீஇன்ஃபோர்ஸ் வரும்னு. இருந்தாலும் வந்து என்ன அப்பன்னா கேட்கல. அவங்க முன்னாடி போனாங்க. ஆனா, அன்னைக்கு நாங்க எல்லாரும் தப்பிச்சோம். இருந்தாலும் ஆனா ரொம்ப பேர் செத்துட்டாங்க. இது உண்மையாவே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா, ஒருத்தன் வந்து சாவுறதுனால இன்னும் 2 பேர் காப்பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படிதான் இது வந்து என்ன பண்ணா நடந்துச்சோ! இது உண்மையாவே வந்து என்ன பண்ணா நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒருவேளை நான் வந்து என்ன பண்ணா சொல்லிக் குடுத்ததுனால தான் அப்படி ஒண்ணு. இருந்தாலும் வந்து என்ன பண்ணா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இங்க இருக்கிற என்னோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்தையும் நெனச்சுட்டு. இவன் ஏன் இன்னும் எந்திரிக்க மாட்டேங்கிறா? சரி நம்ம முதல்லயே செத்ததுனால நம்ம கொஞ்சம் எந்திரிட்டான் போல. இவன் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இருக்கா. அப்படின்னு சொல்லி சைட்ல பார்க்கும்போது யாரோ ஒருத்தன் இருக்கிற மாரி இருக்கு. "ஏய் யார் அது? யார் அங்க இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்க அந்த வால பார்த்துட்டு, "நீ நீ யாரு? நீ எங்கேருந்து வந்திருக்க? ஏய் தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கூப்பிட்டுட்டு அங்கருந்து அந்த வாலு தெரிஞ்ச இடத்த வந்து என்ன பண்ணா பின்தொடர்ந்து வந்து போறான். போயிட்டு அந்த வாலு வச்சிருக்க அவனும் வந்து என்ன பண்ணா பயங்கரமா வந்து ஓடுறான். "டேய் நீ யாரு? நீ யாரு? எங்கேருந்து போற? எங்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அப்படின்னா அவன பின்தொடர்ந்தே ஓடிட்டு இருக்கான். என்னோட சின்ன வயசு ஞாபகமே வந்து வருது இப்ப. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கட்டடத்துக்கு வந்தான். என்னது இது? இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே! இதுக்குள்ள வந்து என்ன பண்ணா வேற வழியும் இல்ல. இவன் உள்ள வந்தாலும் வெளிய போறதுக்கும் வேற வழி இல்ல. எங்க வந்திருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள வந்து போய் பார்க்குறான். உள்ள போய் பார்க்கும்போது அந்த ப்ளூ கலர் பட்டாம்பூச்சி வந்து என்ன அப்படின்னா பறந்து போயிட்டே இருக்கு. பின்னாடி ஒரு வழி இருக்கு. அந்த வழியில வந்து உள்ள போய் பார்க்குறான். பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். ஏய் என்னது இது? இதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது என்ன? இது வித்தியாசமா இருக்கே! இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு பைனாகுலர் வந்து என்ன பண்ண வச்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த படியில வந்து அப்படியே ஏறி போறான். ஏறி போயிட்டு இது என்ன வித்தியாசமா இருக்கு. இங்க ஆனா ஆள் யாரும் இல்ல. நம்ம பார்ப்போம் என்ன இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ண வச்சு அங்க உள்ள பார்க்கும்போது பார்த்தாக்கா, அந்த விண்வெளி வந்து என்ன பண்ணா ஃபுல்லா தெரியும். இதுக்கு வாய்ப்பே இல்ல. இதுக்குள்ள வந்து என்ன பண்ணா உண்மையாவே நெறைய நட்சத்திரங்கள் இங்கேயும் அங்கேயும் போய்க்கிட்டே இருக்கு. இது உண்மையாவே ரொம்ப அற்புதமா இருக்கு. இது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கும்போது ஹீரோ வந்து பின்னாடி வந்தான். ஆமா. உண்மையாவே சொர்க்கங்கிறது எப்படி இருக்கும்? வாரியர்ஸ் வந்து என்ன அப்பன்னா, அவங்க சண்டை போடுற இடத்த சொர்க்கமா நினைப்பாங்க.
மக்கள் வந்து பீஸ்ஃபுல்லான லைஃப்ப தான் சொர்க்கமா நினைப்பாங்க. ஆனா உண்மையான ஆராய்ச்சியாளர்கள் அவங்க ஆராய்ச்சி பண்ற இடத்த தான் சொர்க்கமா நினைப்பாங்க. இதுதான் வந்து என்ன அப்பன்னா அவங்க எல்லாத்துக்கும் கரெக்ட்டா இருக்கும். உண்மையாவே இவன் ஆராய்ச்சி பண்றது நமக்கும் கூட உதவியா இருக்கும். அப்படின்னு சொல்லி போயிருக்குங்க. அடுத்து இன்னொரு சீன்ல ஒருத்தன் பார்த்தா ஒரு புலிய வந்து என்ன பண்ணா டேம் பண்ணி உட்காந்துருப்பான். ஆனா அவங்களுக்கு பின்னாடி ஒரு கடவுள் தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் வந்து என்ன பண்ண இந்த கேமே ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தடுத்து வந்து என்ன பண்ணா அடுத்தடுத்த சிவிலைசேஷன் சேர்ந்த மக்கள் வந்து எல்லாரும் அடுத்தடுத்து சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த லிசர்ட்மேன் பீப்பிள்ஸும் வந்து என்ன பண்ணா அவங்க கூட ஃபைட் பண்ணியே ஆகணும். ஆனா நான் இப்பயே வேலைய ஆரம்பிச்சுட்டேன். என்கிட்ட இருக்க இந்த வெட்டுக்கிளி எல்லாத்தையும் வந்து வச்சு அவங்களோட எல்லாரோட ஃபுட் சப்ளைய வந்து அழிச்சுட்டேன். அது மட்டும் இல்லாம என்கிட்ட இருக்க பக்ஸ வச்சு ஏற்கனவே அந்த ஃப்ராக் மேன பண்ண மாரி இன்னும் அடுத்து வேற யார் வந்தாலும் அவங்களையும் வந்து அழிச்சிருவேன். கூடிய சீக்கிரத்தில இவங்கள எதிர்த்து சண்டை போட வர எல்லாருமே வந்து என்ன பண்ணி இவங்கள்ட்ட சரணடைஞ்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம ஃபுல்லாவே இந்த மொத்த கான்டினென்ட்லயும் இவங்க டேக் ஓவர் பண்ருவாங்க. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த லிசர்மேன் வந்து அந்த இன்னொரு ஆளையும் கூட்டிட்டு வந்துருவான். வந்துட்டு "இங்க என்னாச்சு? ஏன் ஏதாவது ஏதோ பிரச்சனையா?" அப்படிங்கும்போது, "இல்ல அந்த விண்வெளி பத்தி ஆராய்ச்சி பண்றவர் இறந்துட்டாரு. அவரோட இறுதி சடங்கு தான் நடந்துட்டு இருக்கும்." ஹீரோ எங்க இருக்கான்? அப்படிங்கும்போது, "அவர் அங்க தான் இருக்காரு." அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, இவன் வந்து என்ன பண்ணான் அவன பார்க்கறதுக்காக போறான். அவன் பின்னாடி வந்துட்டு ஷாக் ஆகுறான். "என்னாச்சு? இவன் வந்து அழுகுறான். இது எப்படி வந்து இதாக முடியும்? ஒரு ட்ரைபோட லீடரா இருக்கவன் வந்து அழுகவே மாட்டான். அப்படி அழுதா சுத்தி இருக்க எல்லாரும் வந்து என்ன பண்ணா அவன வீக்கா பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு ரெஸ்பெக்ட்டே கிடைக்காது." அப்படிங்கும்போது, ஆனா இவன் அத பத்தி எதையும் கவலைப்பட மாட்டான். அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து வந்துடுறான். வந்துட்டு "உன்னைய வந்து பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்." அப்படின்னு சொல்லும்போது, "உன்னைய பார்த்ததுலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி எப்படி போச்சு பொழுதெல்லாம்?" அப்படிம்பா "நல்லா தான் போச்சு." அப்படின்னு சொல்லிட்டு இந்த சடங்கு முடிஞ்சோனே பேசுவான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு, "சரி இவன் கூட வந்து வந்திருக்கானே யார் அவன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கும்போது, "நான் வந்து என்ன பண்ணேன் ஆட்டோமேஷன் கிங்டத்துலேருந்து வந்திருக்கேன். உங்கள பார்த்ததுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்." சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஓகே வந்து என்ன பண்ண ஒரு பெரிய வாழ எடுக்க போறான். இல்ல சுத்தி தடத்தடன்னு ஆளுங்க வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, "சரி என்னோட டென்ட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லி இவன் வந்து கூப்பிடுறான். என்ன இவன் எதுவும் வந்து என்ன பண்ணா நம்மள இது பயமுறுத்தலையா? அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது அவன கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, "சரி நீங்க எங்கேருந்து வந்தீங்க? இந்த ஆட்டோமேஷன் கிங்டம் தானே சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிருக்கும்போது அவன் பாக்கெட்லேருந்து ஒரு இத எடுக்குறான். "இது வந்து என்ன பண்ணேன் எங்க அரசர் வந்து உங்களுக்கு பரிசா குடுத்தாரு. இத நீங்க வச்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன் தொறந்து பார்க்கும்போது அதில வந்து வெள்ளையா ஒரு கட்டி மாரி இருக்கு. அது என்னது இது வந்து உப்பு கட்டியா? அப்படிங்கும்போது, "ஆமா உப்பு வந்து என்ன பண்ணேன் எங்க நாட்ல வந்து என்ன பண்ணா அதிக அளவு வந்து நம்ம விளையும். அது உங்களுக்கு குடுக்கறதுக்காக தான் வந்தோம்." "சரி ஆனா இது ரொம்ப சின்னதா இருக்கே. யாரும் ஒருத்தவனுக்கு இவ்வளோ சின்னதா வந்து குடுக்க மாட்டாங்க பரிசு." அப்படிங்கும்போது, ஆனா அவரு அத பத்தி இப்ப நிதானம்ங்கிறதுக்காக குடுக்கல. அப்புறம் "சரி தெரியுது." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இத பேசிக்கிட்டு இருக்கும்போது கைய வச்சு அந்த உப்பு கட்டிய வந்து அப்படியே நொறுக்கிருவான் தூள் தூளா. என்னடா இவன் வெறும் கையிலே இத நொறுக்கிட்டான். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, "என்னாச்சு? எதனால உங்களுக்கு இந்த பரிசு புடிக்கலையா? ஏன்?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல உனக்கு பரிசு பிடிக்காமலாம் இல்ல. என் கடவுள் நான் இப்ப தான் காணிக்கை செலுத்துவேன்." அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, "இல்ல இது நம்புற மாரி இல்லையே." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, "இல்லப்பா நான் நிஜமாவே வந்து என்ன பண்ணேன் இந்த மாரி தான் காணிக்கை செலுத்துவேன். நீங்க ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படிங்கும்போது, நான் உனக்கு வேற என்ன காரணத்த சொல்லணும் நீ நம்புறதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல நான் வந்து என்ன பண்ணேன் இங்க உங்களுக்கான நட்புக்காக தான் வந்து வந்தேன். நம்ம 2 பேரும் நல்ல நண்பர்களா வந்து இருப்போம். இந்த உப்பு எவ்வளோ தேவைப்படுதுங்கிறது உங்களுக்கே தெரியும். மித்த உயிரினங்கள் எல்லாம் வந்து க இன்னொரு உயிரினத்த கொன்னு அதில இருந்துக்கிற உப்புச்சத்து மூலியமா எடுத்துக்குது. ஆனா நீங்க கால்நடை வச்சிருக்கீங்க. அதுக்கு வந்து உப்பு கண்டிப்பா தேவை. அது இல்லன்னா அது கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, "வேணாம், வேணாம். எனக்கு உங்களோட உப்பு எதுவுமே தேவையே கிடையாது." அப்புறமா "எதனால?" அப்படின்னு, "ஆமா இப்ப நீ உப்பு குடுக்குற மாரி குடுப்ப. அப்புறம் சண்டை போட சொல்லுவ. இத பத்தி எனக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறியா? நீ எங்கேருந்து வந்தங்கிறத பத்தி ஓவன் சொன்னா, நீ ஏதோ ஈஸ்ட்லேருந்து வந்தயாம். ஆனா நீ சொல்ற கிங்டம் வெஸ்ட்ல இருக்கு. அப்பட்னாக்கா நீ வேற யாரையோ பார்த்துருக்க. பார்த்துட்டு அவன் வேணான்னு சொன்னோனே நீ கொண்டு வந்திருக்கன்னு எங்கள்ட்ட இப்போ வர. இது மாரி ஒருத்தன் வேணான்னு சொல்ற விஷயம் வந்து என்ன அப்பனா நல்லா இருக்கும்னு எனக்கும் தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம, இப்ப உங்க கோட்டை செவத்த சுத்தி நெறைய ட்ரைப் உருவாகிட்டாங்க. அவங்க எல்லாம் சண்டைக்கும் வந்துகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் காப்பாத்துறது அந்த சாண்ட்மேன்ஸ் தான். அவங்க கோட்டைய ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நீங்க நல்லா இருக்கீங்க. உங்களோட இப்ப அந்த உப்பு வளம் வந்து எப்படின்னா மொதய விட பெருகிக்கிட்டே போகுது. உப்போட இம்பார்ட்டன்ட்டும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா சுத்தி எந்த இடத்துலயும் வந்து என்ன அப்படின்னா உப்பு அந்த அளவுக்கு கிடையாது. உங்ககிட்ட தான் நெறைய பெரிய மைண்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஸோ, அதனால வந்து என்ன அப்டின்னா, இப்ப அடுத்து உங்களுக்கு நான் வரக்கூடிய அந்த போட்டி, அது மட்டும் இல்லாம வெளியில, உள்ள எல்லா இடத்துலருந்தும் வரக்கூடிய பிரச்சனைய வந்து எதிர்பண்றதுக்காக நீங்க எங்கள வந்து என்ன பண்ண கேட்கிறீங்க. உங்களுக்காக வந்து என்ன அப்பன்னா சண்டை போடுறது எனக்கு தேவையில்ல. இருந்தாலும் ஆனா, அந்த இடத்தோட சீஃபே வந்து கேட்கிறார்ல, அதனால தான் அப்டின்னு சொல்லும்போது அவன் ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுறான். என்னது இது? அது உண்ம தானே! நீ தானே வந்து என்ன பண்ணா அந்த இடத்தோட சீஃபு. நீ வந்து என்ன பண்ண நேரடியா இங்க வந்து வந்திருக்கங்கிறது சாதாரண இந்த மாரி விஷயத்துக்கா இருக்காது அப்டின்னு உனக்கு இது எப்படி தெரியும்? என் சிட்டில இருக்கிறவன் வந்து என்ன அப்படின்னா, ஒரு சில பேருக்கு தான் மட்டும் என்ன அப்படின்னா தெரியும். நான் தான் அந்த இடத்தோட சீஃபும், அந்த இடத்துல எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறேன்னு. இது உன்னால எப்படி வந்து என்ன அப்படின்னா இத செய்ய முடிஞ்சது? அப்படின்னு எனக்கு அது மட்டும் தெரியாது. உன் ஏரியா வந்து என்ன அப்படின்னா சுத்தி ஒரு 4 நோபல் ஃபேமிலி வந்து இருக்காங்க. அவங்க தான் அந்த இடத்த காப்பாத்திட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு 3 பசங்க, 4 பொண்ணுங்க அதுங்க தெரியும். அப்படிங்கும்போது சரி பரவால்ல. அது தெரிஞ்சாலும் வந்து என்ன அப்படின்னா, நீ என்ன நினைக்கிற? இதோட வந்து என்ன அப்படின்னா முடிவுன்னு நினைக்கிறியா? இனிமே தான் ஆரம்பமே. நம்மள சுத்தி வந்து அடுத்தடுத்து நெறைய ட்ரைப் வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் உங்கள மாரியே அடுத்தடுத்து இது பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க.
அப்படிங்கும்போது நம்ம எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா, அது சண்டை போட்டு சர்வே ஆகணும்னா எல்லாரும் ஒண்ணா இருந்தா தான் முடியும் அப்படின்னு சொல்லும்போது, சரி இருந்தாலும் நான் ஏன் நீ சொல்றத கேட்டு உன் கூட சேர்ந்து ஒண்ணாகணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னாக்கா, இப்பயே வந்து என்ன அப்படின்னா உங்க எல்லாரையும் வந்து என்ன அப்படின்னா போட்டு தள்ளிட்டு, அந்த இருக்க எல்லா இடத்தையும் எடுத்து வரும்போது, "நீ என்ன மிரட்டுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, இல்ல. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒருவேளை என்னதான் உங்க சோல்ஜர்ஸ் வந்து பெருசா இருந்தாலும், எங்க கடவுள் அவர்கிட்ட இருக்க அந்த இத பத்தி நீ என்ன நினைக்கிற? அது வந்து என்ன அப்படின்னா ஒரு அடி தாக்குனாலே போதும். உன் கோட்டை செவுரே தகர்ந்துரும்போது, தெரியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நினைச்சேன் உன்னை இப்பயே கொல்லவும் முடியும். இருந்தாலும் நான் அத செய்யாத காரணம் தெரியுமா? நீ இங்க தனியா வந்திருக்க அப்படின்னாலே கண்டிப்பா அங்க ஏதாவது ஒரு சீக்ரெட்டான ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு வச்சிருப்ப. அதனால தான் உன்ன என்ன பண்ண நான் எதுவும் செய்யல. ஏன்னா நார்மலா கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத விட கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. இருந்தாலும் நான் உன்கிட்ட சொல்ல வந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஸ் போர்டு மாரி வரைஞ்சு இதுல இருக்க காயின்ஸ் தான் எல்லாருமே நாம எல்லாரும். நானும் ஒரு காயின் தான். நீயும் ஒரு காயின் தான். நாம எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா, அந்த இதுல வண்ண மாரி ஒவ்வொரு மூவா வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம். யார் வந்து என்ன அப்படின்னா அதிகப்படியான டெரிட்டோரி ஆக்குபை பண்ணியிருக்காங்களோ, அவங்க தான் வந்து என்ன அப்படின்னா ஜெயிச்சவங்களா வந்து என்ன அப்படின்னா கருதப்படுறாங்க. ஸோ, இப்ப நெனச்சு பாரு, ஒரு வேள உங்க கடவுளே வந்து என்ன அப்படின்னா நெனச்சு இது பண்ணிட்டு இருந்தாலும், அவரு வந்து என்ன அப்படின்னா நம்மள மாரி இத வச்சு ஒரு கேம் மாரி தான் விளையாடுவாரு. நீ என்ன யோசிக்கிற? என் கூட சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து பார்க்குறாரு. சிவிலைசேஷனுக்கு நடுவுல கிளாஷ் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஒருத்தர் இன்னொருத்தரோட சண்டை போடணும். சண்டை போட்டு இறுதியில வந்து என்ன அப்படின்னா, யாரோட சோல்ஜர்ஸ் நெறைய பேர் மிச்சம் இருக்கிறாங்களோ, அவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க. ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து பரிசு கிடைக்கும். ஆனா தோத்தவங்க அவங்க உயிரே எடுத்துருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து பார்க்கறதுக்காக அந்த ஜெமினி வந்துரும். வந்து பார்த்துட்டு, "எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம திரும்பவும் சந்திப்போங்கிறது எனக்கு எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. உங்கள பார்த்ததுல உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, "சரி, அப்ப என்ன பண்ணணும்?" அப்படிங்கும்போது, நீங்க ஏன் இப்படி இது பண்றீங்க? உனக்கும் எனக்கும் அந்த அளவுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. நீ ஏன் வந்து நம்மள தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்க?" "இல்ல, இல்ல. போன வாட்டி நாங்க சண்டை போட்டது ஒண்ணு அப்படின்னா உண்மையாவே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நம்ம ஒருத்தர் ஃபைட் பண்ணது எனக்கு ரொம்ப புடிச்சது." ஹீரோ வந்துட்டு, "எனக்கு ஒண்ணும் அந்த மாரி ஒண்ணும் தோணல. போன வாட்டி நீ யூஸ் பண்ண டெக்னிக் எல்லாமே பிரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. அந்த ஹோலி ஆர்க்க தவிர வேற எதுவுமே வந்து என்ன அப்பன்னா இதா இல்ல. எல்லாமே ரொம்ப நார்மலா தான் இருந்துச்சு." அடுத்து என்ன ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்க நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா, பாய்.